ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வியாழக்கிழமை காலையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாய்ஸ் அப்படி இருக்குது, சளி பிடிச்சிருச்சு. அப்புறம் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காயும் போட்டு பொரியல் பண்ணி சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியாச்சு. கேரட்டு மட்டும்தான் அதிகமாக இருந்தது, மற்ற எல்லா காயும் ஒன்று ஒன்று தான் இருந்தது. பீன்ஸு, முட்டைக்கோஸு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, அவரைக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அதனால் எல்லா காயும் ஒட்டுக்கா போட்டு இன்றைக்கி பொரியல் பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இவர் போய் பின்னாடி கீரை இருக்குது, கொஞ்சம் பறிச்சுட்டு வரேன், மிளகு தக்காளி கீரை, அதையும் பொரியல் பண்ணிடு அப்படின்னாரு. இதை நான் எப்போ க்ளீன் பண்ணுறதுன்னு, இல்லை நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவரே கட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி, அதை எங்கே பொரியல் பண்ணலான்னு பார்த்தா ஒரு கைப்பிடி தான் இருக்குது. இதை எங்கே போய் பொரியல் பண்ணுறது? சரி, சட்னி அரைச்சிருவோம் அப்படின்ட்டு வெங்காயம், தக்காளி, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு வறுத்து கொஞ்சம் தேங்காய் போட்டு சட்னி அரைச்சது. சட்னி சூப்பராக இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கீரை சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் காயும் பார்த்திங்கன்னா, ஒரு காய் 2 காய் போட்டு பொரியல் பண்ணால் கூட இந்த அளவுக்கு இருக்காது. எல்லா காயும் போடவும் காயும் இன்றைக்கி டேஸ்ட்டாக இருந்தது. சட்னியும் இன்றைக்கி சூப்பராக இருந்தது, காயும் நல்லா இருந்தது. அப்புறம் எங்கள் பாப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டா. எந்த காய் கொடுத்தாலும் எங்கள் பாப்பா வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டா, எதாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவா. ரொம்பவுமே நல்ல பொண்ணு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.